ராகினி, அர்ஜுன் எல்லாருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. வந்து அங்கே சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே சைன் பண்ணும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க. வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. ஏன், எதுக்காக? என் வீட்டுக்காரர் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த மேக்னா கொலை வழக்கில் அவங்க மாமா எல்லாருமே இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த கொலை பண்ணதே அவங்க மாமா தான். உங்கள் 2 பேருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது. அதனால் நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ எதுவுமே பேசாத, நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கோ, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ். போனோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ராகினி. என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக தப்பே பண்ணியிருக்க மாட்டார்னு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு ராகினி, நீ கத்திட்டு இருக்காத, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாரு தமிழை. அப்படியே அங்கேருந்து ராகினி கிட்ட வராங்க. வந்து சொல்கிறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் தானே அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுருக்கீங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலை. அப்போ உங்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது, நான் சொத்தை எழுதி கொடுத்துட போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணீங்க, நீங்கள் தானே போலீஸை வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோபமாக கத்துறாங்க. இங்கே பாரு ராகினி, நீயாவே தப்பாக புரிஞ்சிக்காத, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத நடேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அண்ணா நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க தமிழை. இங்கே பார், நான் எதுவுமே பண்ணலை, புரியுதா? எல்லாத்துக்குமே காரணமே உன் புருஷன் தான். உன் புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான், அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராகினி போகிறாங்க. போயிட்டு வீட்டில் எல்லாருக்குமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, என் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா, அம்மா எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என் பையனுக்கு இனிமேல் நிம்மதியே இருக்காது போல இருக்குது. அப்பயே சொன்னான் அவன், இந்த சொத்து எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என் பையனே ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே.